இடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. நான் கர்த்தருக்கு பணிவிட சேரப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். வேலையெல்லாம் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்ன ஜோசப், வேலை முடியலன்னு கவலையா இருக்கியா? ஒண்ணு இல்ல. எப்ப நம்ம வேலையை முடிச்சு கொடுப்ப? உங்களுடைய வேலை தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சு தந்துடுறேன். சரி, ஆகட்டும். மரியாள் மிகவும் நல்லவள். ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலுக்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். நம் நாட்டு பேரரசர் அகஸ்திராயர் ஒரு ஆணையிட்டு உள்ளார். நம் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. இது அரசரின் கட்டளை. நமது சீசரின் அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டாயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன அறிக்கை? எல்லோரையும் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று பெயர்களை பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். ஊருக்கு சென்று பெயர் முகவரியை தகுந்த அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம் நாட்டின் முதல் கணக்கெடுப்பு. அதனால் அனைவரும் இதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். சரி சரி, நாமும் சென்று நமது பெயர்களை பதிவு செய்வோம். என்னப்பா ஜோசப், உன்னோட சொந்த ஊரு பெத்லகேமுக்கு போலியா? அகஸ்து ராயரோட அறிக்கையை கேள்விப்பட்டியா? ஆமா, இத நான் கேள்விப்பட்டேன். என் மனைவி கிட்ட இத பத்தி பேசி நாங்க 2 பேரும் புறப்பட தயாராக வேண்டியதுதான். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் நாம சந்திக்கலாம். வர. நல்லது. நாம எப்படி ஊருக்கு புறப்படுறது? நீ கவலைப்படாத மரியா, உன்னை நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். நம்ம பேரை என்னைக்கே பதிவு செஞ்சாகணும். அதனால நாம இங்கிருந்து உடனடியா போயாகணும் மரியா. நாம நேரத்தை கடத்த வேண்டாம். கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய். சரி.
என்னாச்சு? மரியா, உனக்கு களைப்பா இருக்கா? ஆமா, நாம எங்கேயாவது தங்கிக்கலாமா? இதுக்கு மேல என்னால பயணம் பண்ண முடியாது. என்னால வழி தாங்க முடியல. சரி மரியா, நாம 2 பேரும் தங்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்தை நான் பாக்குறேன். நீ கவலைப்படாத. உங்களுக்கு என்ன வேண்டும்? தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? என்ன மன்னிச்சிடுங்க, இங்க எந்த அறையும் காலியா இல்ல. நீங்க வேறொரு நல்ல இடமா பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா, நாம தங்கறதுக்கு நிச்சயமா ஒரு இடம் கிடைக்கும். சீக்கிரம் தங்கறதுக்கு ஒரு இடம் பாருங்க. இதுக்கு மேல என்னால வழியை தாங்கிக்க முடியாது. போக போக வலி ஜாஸ்தி ஆகுது. தயவு செஞ்சு சீக்கிரம் இடம் பாருங்க. ஓ, அங்க பாரு, ஒரு மாட்டு கொட்டகை. தற்சமயம் நாம தங்கறதுக்கு நல்ல இடமாவும் பாதுகாப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வா மேரி, நாம போய் அங்க தங்கலாம். என்ன நம்ம குழந்தை? என்ன அழகு! சூடும் நான் பொன்னை நான் வைத்தேன்